புதுச்சேரியில் விஜய் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்திற்கு வந்த சிவகங்கையைச் சேர்ந்த ஒரு நபர் கை துப்பாக்கியுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று புதுச்சேரியில தமிழக வெற்றி கழக தலைவர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் மெட்டல் டிடெக்டர் வைத்திருந்தும் தீவிர பரிசோதனைக்கு பிறகும் கூட ஒரு நபர் ஒருத்தர் கை துப்பாக்கியோடு வந்திருக்கிறார். இந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் அவரை தீவிர பரிசோதனைக்கு உட்பட்டு அவரை துப்பாக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். தற்பொழுது கூட பொதுச் செயலாளர் நித்யானந்த் வரும்போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது கூட சரியான ஒரு விளக்கம் அவர் அளிக்கவில்லை. அவர் நிர்வாகியா அல்லது நிர்வாகியுடன் வந்தவரா என்ற எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை. முதற்கட்டமாக அவர் சிவகங்கையை சார்ந்தவர் என்பது மட்டும் அவர் விசாரணையில அவர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு அவர் இந்த துப்பாக்கிக்கான லைசன்ஸ் வைத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. போலீசார் லைசன்ஸ் கேட்ட பொழுது கூட லைசன்ஸ் வைத்திருக்கிறேன், எனக்கு சில கால அவகாசம் கொடுங்கள், நான் கொடுக்கிறேன் என்று அவர் பதிலளித்திருந்தார். இந்நிலையில் தான் சரியான விளக்கம் அளிக்காமல் இங்கிருந்து புறப்பட முடியாது, நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து உங்களுடைய லைசன்ஸை காண்பித்து விட்டு நீங்கள் செல்லுமாறு அவர் போலீசார் அறிவுறுத்தியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் கை துப்பாக்கி அவர் வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன, நீங்கள் எதற்காக இங்க கை துப்பாக்கி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டிருந்தார். அதற்கு தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்காக நான் கை துப்பாக்கி கொண்டு வந்தேன் என்று அவர் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் லைசன்ஸை கேட்டும் இங்க வந்ததற்கான நோக்கம் என்ன, இவர் யாருடன் வந்திருந்தார், யாருக்கான பாதுகாப்புக்காக இவர் வந்திருந்தார் என்ற கூடுதல் தகவல்களுக்காக அவர் விசாரிப்பதற்காக அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் கூட அவர் யாருடனும் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் தகவல்களை கேட்டு அழைத்து வருகிறார். எனவே யார் தொலைபேசியில் அவர் லைன் இருக்கிறார் என்பது போன்ற விவரங்களையும் கேட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் போலீசார் அவரை கைது செய்து இந்த சம்பவ இடத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை விசாரிப்பதாகவும் முதற்கட்ட தகவலாக சிவகங்கையிலிருந்து வந்தவர் என்று மட்டும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவர் கை துப்பாக்கி வைத்திருந்தது அவர் போலீசார் கைப்பற்றி அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். லைசன்ஸ் எல்லாம் இருக்கு சார், இருக்கு. சாரோட பிஎஸ்ஓ இல்ல சார், அவர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல அவர் முன்னாடி வந்துட்டாரு. நான் அந்த டீமோட தான் நான் வரேன்.